அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக பாருங்க, இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சரவை மற்றும் பாராளுமன்றம் தொடர்பான மிக முக்கிய வினாக்கள். எல்லா போட்டித் தேர்வுகளிலும் தவறாமல் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான வினாக்கள் மற்றும் அது சம்பந்தமான விளக்கங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கேள்வியும் கவனமாக நோட் பண்ணுங்க. சரி, இப்போ முதல் கேள்வி வாங்க. முதல் கேள்வி என்பது குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம். அப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தில் வேறுபாடுகள் தான் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கேள்வியை படிப்பதற்கு முன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 72, ஆர்டிகல் 161. அப்போ பாருங்க, 72 குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது. 161 ஆளுநரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம், கவர்னருடைய மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றி குறிப்பிடுகிறது. பாருங்க, 72 படி குடியரசுத் தலைவர் மரண தண்டனையை மன்னிக்க முடியும், ஆளுநர் மன்னிக்க முடியாது. இராணுவ நீதிமன்றங்கள் வழங்கிய தண்டனையை குடியரசுத் தலைவர் மன்னிக்கலாம், ஆளுநர் மன்னிக்க முடியாது. சரிங்களா? அப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு கட்டாயம் தெரியணும். அப்ப கேள்விக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இராணுவ நீதிமன்றங்கள் விதித்த தண்டனையை ஆளுநர் மன்னிக்க முடியும் சொல்லியிருப்பது தவறு. ஏன்னா இராணுவ நீதிமன்றங்கள் வழங்கிய தண்டனையை ஆளுநர் மன்னிக்க முடியாது. அடுத்து, குடியரசுத் தலைவர் மரண தண்டனையை மன்னிக்க முடியும், கவர்னர் முடியாது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மூணாவது பாருங்க, ஆளுநர் மரண தண்டனையை மன்னிக்க முடியும், தவறு. ஏன்னா மரண தண்டனையை பிரசிடென்ட் தான் மன்னிக்க முடியும். இராணுவ நீதிமன்றங்கள் விதித்த தண்டனையை குடியரசுத் தலைவர் மன்னிக்க முடியும்ன்றது கரெக்ட். அப்ப பாருங்க, அறிக்கைகள் கவனமா பார்க்கணும். அப்ப இதுல பாருங்க, எது சரியான ஸ்டேட்மெண்ட், சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பாருங்க 2 மற்றும் 4. பாருங்க, 2 மற்றும் 4 சரியானது. அப்ப தவறான கூற்றுன்னு கேட்டா 1 மற்றும் 3. இந்த கேள்வியை கவனமா வாசிக்கணும். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் சரியான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தா 2வது ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் சரி. இதே தவறானதுன்னு கேட்டிருந்தா 1 மற்றும் 3 தவறானது. ஸோ ஆர்டிகல் மறந்துடாதீங்க. 72, 161 ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லா தேர்வுகளிலும் கட்டாயம் இடம்பெறக்கூடியது. சரி, அடுத்து பாருங்க, 2வது கேள்விக்கு வாங்க. 2வது கேள்வி, யார் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெறுவது இல்லை? பாருங்க, ஆர்டிகல் 54 குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி குறிப்பிடுகிறது. பாருங்க, ஆர்டிகல் 54 குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி குறிப்பிடுகிறது. சரிங்களா? அப்ப இதுல கவனமா பார்க்கணும், குடியரசுத் தலைவர் தேர்தலில் யார் வாக்களிப்பார்கள்? கவனமா பார்க்கணும். 2 பாயிண்ட் நீங்க பார்க்கலாம். 1, பாராளுமன்றத்தின் 2 அவைகளுக்கும், பாருங்க, பார்லிமெண்டினுடைய 2 அவைகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். கவனமா பார்க்கணும். The elected members of both the house of parliament. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது elected members of state legislative assembly. மாநில சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அப்ப இங்க நம்ம கவனமா பார்க்க வேண்டியது, குடியரசுத் தலைவர் தேர்தல்னாலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்டட் மெம்பர்ஸ்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும். அப்ப பாருங்க, கட்டாயம் பிரதமர் உள்ள வருவாங்க, மத்திய அமைச்சர்கள் இருப்பார்கள், அதற்கடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்ப பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யாரு பங்கு பெற மாட்டாங்கன்னா கவர்னர் பங்கு பெற மாட்டார். ஆளுநர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க மாட்டார். அப்ப 2வது கேள்விக்கு ஆன்சர் சி. கவனமா நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்து பாருங்க, 3வது கேள்வி, மாநிலங்களவையின் செயல்பாடுகள். பாருங்க, ராஜ்யசபாவுடைய ஃபங்க்ஷன்ஸ் பத்தின கேள்வி. இப்ப கவனமா பாருங்க,
இந்த பணிகளில் எது ராஜ்யசபா பற்றிய தவறான கூற்று? அப்ப தவறான கூற்று என்ன பாருங்க, தேசிய நெருக்கடி நிலையை நீக்கும் தீர்மானம். கவனமா பார்க்கணும். ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி. அப்ப இந்த நேஷனல் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் கொண்டு வந்தால் அதற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய தீர்மானம் லோக்சபா ராஜ்யசபா 2 அவையிலும் நிறைவேறும். அதை நீக்கக்கூடிய தீர்மானம் லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வருவாங்க, ராஜ்யசபாவிற்கு இந்த அதிகாரம் கிடையாது. அப்ப ஏ இஸ் த ஆன்சர். அப்ப பல விவாதங்களை பாருங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 11 பதிவுகளை டிஎன்பிஎஸ்சியினுடைய முக்கியமான வினாக்கள் புறாத்தையுமே 11 பதிவுகளாக நம்ம விவாதம் செய்திருப்போம். சரிங்களா? அப்ப இதுல நீங்க கவனமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாருங்க. முதல் ஏ ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் நமக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா மீதி 3 ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்காதீங்க, தப்பு இல்லை. சரிங்க, நம்ம அடுத்தடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஏன்னா நமக்கு தேவையானது கன்ஃபார்மாக ஏ கரெக்ட் அப்படின்னா நமக்கு தாராளமாக 3 ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போயிருங்க, நேரம் மிச்சமாகும். ஏன்னா நம்ம 3 மணி நேரத்தில் 200 வினாக்களையும் வாசிக்க வேண்டியது இருக்கும். ஸோ கவனமாக நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து பாருங்க 4வது கேள்வி. பிரதமர் பற்றிய தவறானவற்றை தேர்வு செய்க. பிரதமர் பற்றிய தவறான கூற்றை தேர்வு செய்க. ஸோ நல்லா பாருங்க, மக்களவையில் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவர். சரி, மக்களவையின் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவர். சரிங்களா? கரெக்ட். ஏன்னா ஆர்டிகல் 75 படி பாருங்க, ஆர்டிகல் 75 படி லோக்சபாவில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை குடியரசுத் தலைவர் பிரதமராக நியமிக்கிறார். 2வது, இவர் விரும்பினால் ஒரு அமைச்சரை துணை பிரதமராக அறிவிக்க முடியும். கரெக்ட். அப்ப பாருங்க, துணை பிரதமர், அமைச்சர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்க துறைகளை ஒதுக்குவது, நியமிப்பது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க பிரதமர் தான். அடுத்து பாருங்க, அமைச்சர்களுக்கு பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்வது பிரதமரின் கடமை. கரெக்ட். ஒவ்வொரு அமைச்சரும் இந்த இலாக்காக்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை பிரதமர் தான் முடிவு செய்வார். அடுத்து பாருங்க, ஜனாதிபதிக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக இருப்பது இவர். கரெக்டா? he acts as the bridge between president and council of minister. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்ப இங்க 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது பாருங்க, மேல தவறுன்னு கொடுத்துருப்பான், ஆனா ஏல பாருங்களேன் அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப தாராளமா நீங்க அனைத்தும் சரி எடுத்துக்கலாம். அப்படி ஒருவேளை இல்லைன்னா எதுவும் இல்லைன்றதை நீங்க எடுத்தாக வேண்டும். இப்ப கவனமா பாருங்க, கீழே என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வினாக்களை பதில்களை தேர்வு செய்து பழகி கொள்ளுங்கள். ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதையா. ஸோ நம்ம படித்தது எல்லாத்தையும் அங்கே அப்ளை பண்ணுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் கேள்விகள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி பதில் செலக்ட் பண்ணவே பாஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் கவனமாக பார்க்கணும். அப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் 5வது கேள்வி. மக்களவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை. அப்ப இந்த கேள்வி பாருங்க, கோரம் தொடர்பானது. அப்ப கோரம் என்றால் என்ன பாருங்க, ஆர்டிகல் 100 ஆர்டிகல் 100 தான் கோரம் பற்றி குறிப்பிடுகிறது. அவை நடப்பதற்கு கலந்து கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. அப்ப இது எவ்வளவு இருக்கணும்னாக்க அவையின் மொத்த எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு. சரிங்களா? மொத்த எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு. ஏ இஸ் த ஆன்சர். அப்ப லோக்சபாவாக இருந்தால் 55 உறுப்பினர்கள், ராஜ்யசபாவாக இருந்தால் 25 உறுப்பினர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். அப்ப கோரம் இல்லைன்னா அவையை வழிநடத்தக்கூடிய சபாநாயகர் அல்லது தலைவர் அவையின் நடவடிக்கைகளை ஒத்தி வைக்கிறார். சரிங்களா? கோரம் மறந்துடக்கூடாதே, முக்கியமான கேள்வி. அடுத்து 6வது கேள்வி பாருங்க, மணி பில், பண மசோதா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பண மசோதா. பாருங்க, ஆர்டிகல் 110, ஆர்டிகல் 110, ஆர்டிகல் 199. இது பாராளுமன்றத்தின் மணி பில், இது மாநில சட்டமன்றத்தின்
மணி பில். பார்லிமெண்ட்டுக்கு மணி பில்னா 110 ஆர்டிகல், சட்டமன்றத்திற்கு மணி பில்னா ஆர்டிகல் 199. சரிங்க, வாங்க. ராஜ்யசபா பண மசோதாவை நிராகரிக்கலாம், தவறு. நான் நிராகரிக்க முடியாது. சரிங்களா? ராஜ்யசபா பரிந்துரைகளை வழங்கலாம், ஆனால் அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதோ நிராகரிப்பதோ மக்களவையின் பொறுப்பு. அப்ப இவங்க நிராகரிக்க முடியாது. பாருங்க, பரிந்துரைகள் செய்யலாம், கரெக்ட். ராஜ்யசபா பண மசோதாவை நிராகரிக்க முடியாது, கரெக்ட். அதே பாருங்க, ராஜ்யசபா பண மசோதாவை 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப தவறான கூற்று ஏ 1 மட்டும்தான். கவனமா பார்க்கணும். மணி பில் பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவரின் முன் அனுமதியோடு ஒரு அமைச்சர் தான் மக்களவையில் கொண்டு வர வேண்டும். சரிங்களா? அப்ப ராஜ்யசபால இது அறிமுகமாக முடியாது. 14 டேஸ்க்குள்ள தனது பரிந்துரைகளையோ ஒப்புதலையோ வழங்க வேண்டும். அப்படி 14 நாட்களுக்குள்ள அவங்க அனுப்பலைன்னா பண மசோதா 2 அவைகளிலும் நிறைவேறியதாக கருதப்படும். சரி, அடுத்து ரொம்ப முக்கியமானது பாருங்க. இந்த மணி பில் குடியரசுத் தலைவருடைய கையெழுத்துக்கு வந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் பண மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கலாம் அல்லது ஒப்புதலை நிறுத்தி வைக்கலாம். பண மசோதாவை பொறுத்தவரை பாராளுமன்றத்தின் அவையின் மறுபரிசீலனைகளுக்கு திரும்ப அனுப்ப முடியாது. மணிபில் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுக்கலாம் அல்லது ஒப்புதலை நிறுத்தி வைக்கலாம். சரி, அப்ப 6வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, 7வது கேள்வி. மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர் பாருங்க. ராஜ்யசபாவுடைய பிரசீடிங் ஆபீசர் யார்? குடியரசு துணைத் தலைவர். இப்ப கவனமா பார்க்கணும். ஆர்டிகல் 64 மற்றும் 65. கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 64 என்ன சொல்லுதுன்னா, the vice president is act as the ex officio chairman of Rajya Sabha. குடியரசு துணைத் தலைவர் ஆர்டிகல் 64 படி மாநிலங்களவையின் துணை தலைவராக செயல்படுகிறார். சார், மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். அவர் மாநிலங்களவையை வழிநடத்துபவர் குடியரசு துணைத் தலைவர். மறந்துடக்கூடாதியா? ஆர்டிகல் 64 படி ராஜ்யசபாவை வழிநடத்தக்கூடியது வைஸ் பிரசிடென்ட். அப்ப 7வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து 8வது கேள்வி பாருங்க. அரசியலமைப்பை மீறியதற்காக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம், கரெக்ட். ஆர்டிகல் 61. அப்ப ஆர்டிகல் 61 படி the violation of constitution, அரசியலமைப்பின் விதிகளை மீறியதற்காக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். சரி, அப்ப பதவி நீக்கம் செய்வதற்கான நடைமுறை அரசியலமைப்பு வகுத்துள்ளது. அதே பாருங்க, ஆர்டிகல் 61. அப்ப பதவி நீக்கம் செய்யக்கூடிய மசோதா 2 அவைகள் எதுல வேணாலும் கொண்டு வரலாம். கொண்டு வருவதற்கு 4/1 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அவையில் நிறைவேறிடுச்சுன்னா 2வது அவை விசாரணை அவையாக செயல்படும். 2 அவையிலையும் சிறப்பு பெரும்பான்மை நிறைவேறிடுச்சுன்னா குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். அந்த மாதிரியான விதிமுறைகளை வகுத்துள்ளது. அப்ப பாருங்க, இந்த 8வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 கூற்றுகளும் சரி, சரியான விளக்கம். ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி பாருங்க. அம்பேத்கர் அவர்களால் எழுத மறுக்கப்பட்டு கோபாலசுவாமி ஐயங்காரால் எழுதப்பட்ட அரசியலமைப்பின் பிரிவு ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய சரத்தை அம்பேத்கர் எழுத மறுத்து விடுகிறார். கோபாலசுவாமி ஐயங்கார் அவர்கள் எழுதியிருக்கிறார். சரிங்களா? இப்ப 370 இல்லை, 370 ரத்து செய்யப்பட்டு விட்டது. சரிங்களா? அப்ப 370 ரத்து செஞ்சுட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் என்கிற 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 9வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 10வது கேள்வி. 10வது கேள்வி பாருங்க. ஆங்கிலோ இந்தியர் நியமனம் ரத்து செய்யப்பட்டது. 104வது சட்ட திருத்தம் 2019. அப்ப இந்த 104வது சட்ட திருத்தம் பாருங்க,
ஆங்கிலோ இந்திய நியமனம் பாராளுமன்றத்திலும் மாநில சட்டமன்ற பேரவைக்கும் ஆங்கிலோ இந்திய நியமனத்தை ரத்து செய்திருக்கிறது. அதே நேரத்தில் முக்கியமானது, இந்த சட்ட திருத்தம் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ரிசர்வேஷனை 2020 2030 வரை நீட்டித்திருக்கிறது. ஸோ கவனமாக நோட் பண்ணணும். இப்போ 10th கொஸ்டினுக்கு டி இஸ் த ஆன்சர். இதில் 101வது சட்ட திருத்தம் ஜிஎஸ்டி, 102 நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம், 103 பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ். ஸோ கவனமாக நோட் பண்ணுங்க, கட்டாயம் வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 115வது கேள்வி பாருங்க. 115 ஒரு மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டால் குடியரசுத் தலைவர் எதை செய்ய முடியாது? அவர் கையெழுத்திட மறுக்கலாம் என்பது தவறு. அவர் மறுக்கலாம் முடியாது. சரியா? cannot decline. நல்லா பாருங்க, ஆர்டிகல் 111 குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல். அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒப்புதல் வழங்கலாம், ஒப்புதலை நிறுத்தி வைக்கலாம், அதுக்கடுத்து அவையின் மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம். அதுவும் பாருங்க, மறுபரிசீலனைக்கு போயிட்டு திரும்ப வந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் கட்டாயம் கையெழுத்து போட வேண்டும். மறுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. அப்ப சைன் பண்ணலாம், வித்ஹோல் பண்ணலாம், ரீகன்சிடரேஷனுக்கு அவைக்கு அனுப்பி வைக்கலாம். அப்ப 11th கொஸ்டின் பாம்பே இஸ் த ஆன்சர், பி இஸ் த ஆன்சர். அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க. ஆர்டிகல் எது தவறாக பொருந்தியுள்ளது? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 53 கரெக்ட், எக்ஸிக்யூட்டிவ் பவர் பிரசிடென்ட். 54 தேர்ந்தெடுக்கும் முறை எலெக்ஷன் கரெக்ட். 55 ஜனாதிபதியின் தகுதி தவறு. ஏன்னா இங்க ஆர்டிகல் 58 வரணும், 55 வரக்கூடாது. அதுக்கடுத்து 56 பதவிக்காலம் கரெக்ட். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த மாதிரியான மிக முக்கியமான ஆர்டிகல்ஸை கட்டாயம் நம்ம பார்த்துக்கணும். அப்ப ஆர்டிகல் 55 என்ன பாருங்க, குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை ஒற்றை மாற்று விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுதான் பாருங்க ஆர்டிகல் 55, மறந்துடக்கூடாது. அப்ப கவனமா நோட் பண்ணுங்க இந்த ஆர்டிகல். 12வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து 13வது கேள்வி பாருங்க. இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துவது. ஆர்டிகல் 108 ஜாயின்ட் சிட்டிங், ஆர்டிகல் 108 மறந்துடக்கூடாதியா? அப்ப ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதில் 2 அவைகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அந்த கருத்து வேறுபாட்டை தீர்ப்பதற்கு கூட்டு கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பது பிரசிடென்ட். பாருங்க, கூட்டு கூட்டத்தை கூட்டுவது பிரசிடென்ட், ஆனால் அந்த கூட்டு கூட்டத்தை வழி நடத்துவது யாரு? மக்களவையின் சபாநாயகர். நீ கவனமா பார்க்கணும். அப்ப இந்த கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். ஒருவேளை மக்களவையின் சபாநாயகர் இல்லை என்றால் மக்களவையின் துணை சபாநாயகரும் இல்லை என்றால் மாநிலங்களவையின் துணை தலைவர். அப்ப மாநிலங்களவையின் தலைவர் இங்க வரமாட்டாரு. ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் ஆர் டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. இப்ப கவனமா நோட் பண்ணிருங்க. 13th கொஸ்டினுக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து 14வது கேள்வி. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம். ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 3 படி மாநிலங்களின் எல்லையை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது. சரிங்களா? பார்லிமெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு இல்லை. ஸோ இப்போ 14வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து 15வது கேள்வி பாருங்க. லோக்சபாவின் பதவிக்காலம் என்பது எந்த சூழலில் நீட்டிக்க முடியாது? தவறு. 6 மாதங்கள் தவறு. தேசிய நெருக்கடி நிலையின் பொழுது ஓராண்டுகள் நீட்டிக்கலாம். கரெக்ட். இப்போ என்னன்னு பாருங்க கவனமாக. ஆர்டிகல் 352 ஆர்டிகல் 352 படி நேஷனல் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டால் தேசிய நெருக்கடி நிலையின் பொழுது பாராளுமன்றத்தினுடைய சட்டத்தின்படி, கவனமா பார்க்கணும், பாராளுமன்றத்தின் சட்டத்தின்படி
மக்களவையின் பதவி காலத்தை ஓராண்டுகள் நீட்டிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு ஆண்டாக எத்தனை முறை வேண்டுமென்றாலும் நீட்டிக்கலாம். ஆனால் தேசிய நெருக்கடி நிலை முடிவடைந்து விட்டால் இந்த நீட்டிப்பு 6 மாதங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ கவனம் நோட் பண்ணுங்க. 15வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அப்போ பாருங்க, இந்த 15 கேள்விகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். ஸோ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை தெளிவாக நோட் பண்ணுங்க. இதோட தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் இன்னும் இந்த மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் மற்றும் அரசியலமைப்பினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை உங்களுக்காக அடுத்தடுத்த பதிவுகளை நாளைக்கு நாம் பதிவு செய்கிறோம். கட்டாயம் கவனமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உடைய எக்ஸாமிற்கு பயனுள்ளதாக கட்டாயம் இருக்கும். சரிங்களா? மேற்கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த 2 எண்ணில் ஏதேனும் ஒரு எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றிப்பா.